கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் christquare.com என்கிற அந்த ஃபேஸ்புக் பேஜின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் என்றென்றுமாய் ஜீவித்திருக்கிறவர். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே வந்திருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபையின் நேரம் என்று நாம் சொல்லலாம். நிறைய ஜனங்க இந்த நேரத்திலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறதான நாட்கள், விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறதான நாட்கள். ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தில் நிற்கச் செய்து அவரை ஆராதிக்க செய்திருக்கிறார். அவரை உயர்த்த வைத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாமா? என் கூட இந்த லைவ்ல இணைஞ்சிருக்கிறதான உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, எப்போதெல்லாம் ஆராதனை, ஆண்டவரை உயர்த்துவது, ஆண்டவரை துதிப்பது என்று வருகிறதோ அந்நேரங்களில் எல்லாம் நம்ம முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நம்ம ஆண்டவரை முழு இருதயத்தோடு உயர்த்த வேண்டும். ஆண்டவர் எதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார், எதில் சந்தோஷமாய் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளை முழு இருதயத்தோடு என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதில் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆபேலினுடைய காணிக்கையில ஆண்டவர் பிரியமாய் இருந்தார். காரணம், அவனை கர்த்தர் அங்கீகரித்ததின் பின்பதாகத்தான் அவனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். Are we accepted in the sight of the Lord? ஆண்டுடைய பார்வையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நாம் கொடுக்கிறதான காணிக்கை பலிகள், நாம் செலுத்துகிறதான ஆராதனை பலிகள் அங்கீகரிக்கப்பட்டதாய் அவருடைய பலிபீடத்தின் மீது ஏறும். Let's close our eyes and look unto Jesus. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Jesus, hallelujah. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உறைவிடம் நீர்தானே, என் உறைவிடம் நீர்தானே. எங்கள் தெய்வமே, எங்கள் உறைவிடமானவரே, எங்கள் உன்னதமானவரே, we worship you Lord Master. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். We bless you holy name. We lift your name on high, Jesus. Hallelujah. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், not as we think, but he is a bigger one. ஆண்டவர் ஒரு மிகச்சிறந்தவர்.
அவர் உயர்ந்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். கிரியாந்த நரேஷன் ஹல்லேலூயா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. There is no one else like you. உம்மை போல யாரும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், அவரை போல வேறொரு தேவன் இல்லை. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் ஆராதிப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அவருக்கு ஒப்பான வேறொரு நாமம் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், அவர் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் உயர்ந்தவர் மாத்திரமல்ல, அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் தொட்டு உருவாக்கினவர். உங்களுக்கும் எனக்குமான திட்டத்தை இந்த உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே, இந்த உலகத்திற்கு அஸ்திபாரமிடுவதற்கு முன்னதாகவே, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னதாகவே நமக்கான திட்டத்தையும் அவர் டிசைன் பண்ணிட்டார். Such an almighty God we serve. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர். கர்த்தரை துதிப்போம், அவர் நல்லவர். நாம் தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளாருக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பேதுருக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர் அந்த வாக்கு தத்தத்தை அவனுக்கு சொல்லும்போது அவர் அவன் அருகில் நின்று இந்த வார்த்தை சொல்லுகிறார், பேதுருவே, நீ கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். பேதுருவே, நீ கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று வாக்கு பண்ணினார். ஆண்டுடைய அந்த வாக்கு தத்துவம் இன்று வரை, இந்த 21வது நூற்றாண்டு வரையிலும் சபையை ஜெயிப்பதற்கு உலகத்தில் எந்த அதிகாரத்திற்கும் எந்த ஒரு துறைத்தனங்களுக்கும் அதிகாரமே இல்லை. Church is always a growing one. Church is always a victorious. சபை என்றும் ஜெயமுள்ளதாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் ஆண்டவர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்துக் கொண்ட தமது சபை என்று அவர் வைராக்கியம் பாராட்டி சொல்லுகிறார். What is the church? சபை என்றால் என்ன? That's you and me. Not just as a building, but it is you and me. நீங்களும் நானும் தான் சபை. நமக்காக அவர் தம்முடைய கல்வாரி ரத்தத்தையே சிந்தினார். சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர், சபைக்காக எழுந்தருளுகிறவர், சபையை உயர்த்துகிறவர், சபையை தன் சொந்த சரீரமாய் பாவிக்கிறவர், சபையை மனவாட்டியாய் பாவிக்கிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்கும்
நாட்களில் கரங்களை தட்டி முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Church, you and me is the church. We are about to worship His name. That's the reason we are living in the world. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, சபைக்கு மூளைகள் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினி, புது மனிதனா என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இது, குடும்பமாய் இணைந்த ஒரு நல்ல வீடு, ஜெபத்தினால கட்டப்பட்டிருக்கிறபடினால ஆமென். சபை முழுவதும் நம்முடைய சொந்தமே. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல் வீடு இதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
எசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தீர். எசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுமே. தடைகளை அது தகர்க்குமே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைகள் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. சபைக்கு ஆண்டவர் தலையாய் இருக்கும் போது, ஆண்டவர் சபைக்கு மூளைக்கல்லாய் இருக்கும் போது, none can overcome his church. சபையை மேற்கொள்வதற்கு வேற எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. இயேசு ஒரு சபையின் தலைவராய் உயர்ந்திருக்கும் போது, he alone can get victory. Church can be victorious. சபை என்றும் ஜெயமுள்ளதா இருக்கும். Let's praise God. Thank you Jesus. தொடர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாடல் தான். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. அவர் நாம் சற்று முன் பாடினோம், அவர்தான் சபைக்கு மூளைக்கல். அதே போல எனக்கும் அவர்தான் மூளைக்கல்லாக இருக்கிறார். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவ சபையே, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறதான வார்த்தைகளை நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. நம்மோடு கூட என்றைக்கும் இருக்கிறவர், அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை
மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். Thank you Lord. கல் மூளைக்கல்லாகி கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதுதான் தேவனுடைய சபை. அந்த கல்லில் தலை சாய்ந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காட்டத்தி மரமாயிருந்த நம்மை ஒரு அபிஷேக ஒளிவ மரமாய் நம்மை மாற்றினாரே. சபைக்குள்ளே நாட்டப்பட்டிருக்கும் பச்சையான ஒளிவ மரத்தை போல் நம்மை நாட்டி இருக்கிறாரே. வேலிக்கு வெளியில இருந்த நம்மை வேலிக்குள் கொண்டு வந்து வைத்து சபையாகிய கல்லின் மீது தலை சாய வைத்திருக்கிறாரே. நாம் நம்பி தலை சாய்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று, the church of God. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை, where we can be
get comfort, where we can get peace, the place where we can enjoy the matchless presence of the Holy Ghost. Such a wonderful place that we are being in the church. நாம் சபையில் இருப்பது என்ன ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? இன்னும் ஒரு பாடலை பாடி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். நம்மளுக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீக்கிரத்திலே வரப்போகிறார். Let's our heads be lifted up. நம்முடைய தலைகள் உயரட்டும். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நம்முடைய ராஜா அவர் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். Are you ready to meet the Lord? நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நாம் இன்னும் எழவில்லையோ? Let's lift up our heads. நம்முடைய தலைகளை உயர்த்துவோம். The glorious King is about to come to the world. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க இருக்கிறார். நம்மை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள அவர் சபையின் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாய் ஆவலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். இயேசு உள்ளே நுழையட்டும். இயேசு உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Are you happy to receive our King of Kings? ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை ஆமென் சந்திக்க எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின்
இயேசு உள்ளே நுழையட்டும், இயேசு உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. ஆமென். யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். இயேசு உள்ளே நுழையட்டும், இயேசு உள்ளே நுழையட்டும். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள் தூய்மையான இதயவன் தானே. என்றும் உடையவன் தானே, என்றும் உடையவன் தானே. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். இயேசு உள்ளே நுழையட்டும், இயேசு உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. அவர் மகிமையின் ராஜா. கர்த்தர் மலை மேலேற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. என்றும் உடையவன் தானே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன் சற்று நம்முடைய கண்களை மூடி லெட்ஸ் வெல்கம் அவர் ஹோலி ஸ்பிரிட். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெல்கம் பண்ணுவோமா? Thank you Jesus. You're the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. ஜீவ தண்ணீர் நீர்
தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your power and live inside of me. And fill us with your power and live inside of me. வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நல்லாண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. We give ourselves unto your mighty hand alone, Master. We need you, Master. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த christsquare.com என்கிறதான ஃபேஸ்புக் பேஜின் மூலமாக இணைஞ்சிருக்கிறதான உங்களை நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதன் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்தி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னையும் இந்த இடத்துல, இந்த பிளாட்ஃபார்மில் நிற்க செஞ்சிருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலிருந்தும் வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை குப்பையிலிருந்தும் எளியவனை குப்பை மேட்டிலிருந்து அவர் உயர்த்துகிறார். ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாகிய என்னை பயன்படுத்துகிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான டாப்பிக்கை நான் உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஒரு ஏக்கத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது என்னவென்றால், யாரை நான் அனுப்புவேன்? Whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? யார் எமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஒரு சத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டான். அந்த வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 6ஆம் அதிகாரம், அதனுடைய 8வது வசனத்தை நான் சத்தமாக வாசிக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய கரங்களிலே வேத புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார் என்ற சத்தத்தை கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசி, இதோ அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே, send me O Lord, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும். இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன். தரிசனத்திலே அவன் தரிசித்த காரியத்தை வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். How was the pattern of the worship in heaven? பரலோகத்திலே ஆராதனை முறைமை எப்படி இருந்தது? ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? A small glimpse about God and His existence and His power. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நீங்களும் நானும் படிச்சிருக்கிறோம். இந்த சத்தத்தை அவன் கேட்கும் முன்பதாக there was a great sound, ஒரு மிகப்பெரிய சத்தம். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்கள் என்கிற கர்த்தருடைய சத்தம். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நோக்கியும் என்னை நோக்கியும்
இந்த சத்தம் வருகிறது, யாரை நான் அனுப்புவேன் எனது காரியமாய் போவதற்கு? நான் என் உள்ளத்தில் நினைப்பதை இந்த உலகத்தில் செய்வதற்கு என்னுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு நபர். என் திட்டங்களை எல்லாம் நான் இந்த உலகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த வசனத்தை படிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர்னால தனியா இதெல்லாம் சாதிக்க முடியாது, தனியா செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய அந்த சர்வ வல்லமையுள்ளவர் என்கிறதான அந்த நாமத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சொல்லுவாங்க. பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், அவர் ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொன்னாலே அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லைங்க. He can, he is able to perform the great wonders. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரே தனியா தனி நபராக தனி ஒருவராக இந்த பூமியில தாம் நினைக்கிறதான திட்டங்களையும் தான் நினைக்கிறதான அத்தனை எண்ணங்களையும் அவர் இந்த உலகத்திலே உருவாக்க முடியும், உண்டாக்க முடியும், செய்ய முடியும். அவருடைய வார்த்தையை வச்சு இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவருடைய விரல்களினுடைய கிரியை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் அவர் மண்ணினால உருவாக்கினார். அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், நாம் ஜீவாத்மாவானோம். such a wonderful God. அவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஏங்க நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று அவர் சொல்லுகிறார். அவரால் முடியாத நிலையா? அவர் தனியாய் நின்று சாதிக்க முடியாத நிலையா? மனிதர்களாகிய உங்ககிட்டையும் என்கிட்டையும் யார் அனுப்புவேன் அவர் சொல்றார். அவர்னால முடியாதது நல்லா இல்ல. He can. அவரால் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய பேரே சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் முடியும். ஆனா அவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு நபரை தேடி கண்டுபிடித்து அவர்கள் மூலமாய் ஒரு காரியத்தை இந்த பூமியில சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறார். அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 14 நாம் வாசிக்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து ஆண்டவர் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆனா எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து ஆண்டவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த சத்தம் உங்க காதுல கேட்குதுன்னா, God is also speaking to you and is crying unto you. I mean, he is telling unto you, speaking to you. யார் நமது காரியமாய் போவார்? இந்த வசனம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அங்க கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். They all were saints. They all were holy. They were all fit enough to be in the heaven and to worship the Lord in front of him. They are more righteous than us. நம்மை விட அவர்கள் பரிசுத்தவான்கள், நம்மை விட அவர்கள் நீதிமான்கள், நம்மை விட அவர்கள் பாருங்க, நம்ம அநேக நேரங்களில் பாவத்தில் விழுந்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி துதிக்கிறாங்க? அதுவும் பயபக்தியோடு கூட. நீங்களும் நான் செய்கிற ஆராதனை மாதிரியா அங்கே ஆராதனை இருந்துச்சு? இல்லைங்க. அவங்க ஆராதிச்ச அந்த முறைமை, the pattern of the worship in the heaven was they just covered their face and their legs. மற்றும் மீதம் இருக்கிறது அந்த 2 சட்டைகளினால் அவர்கள் பறந்து தன்னுடைய 2 சட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டு, தன்னுடைய மற்றும் 2 சட்டைகளால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் is holy, அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர் நினைச்சிருந்தா ஒரு தேவதூதன் அனுப்பி தாம் மனசுல நினைச்சிருக்கிற காரியத்தை நிறைவேற்றிருக்க முடியும். But he never wants.
He always wanted a man. The man who is after God's heart. ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்ற நபர்கள், அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நபர். யாரை நான் அனுப்புவேன்? இன்றைக்கு நான் முகவரையாக இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் யாரை அனுப்புவேன் என்று கேட்கிறார். God is expecting you and me to go to his feet and commit ourselves in the mighty hand of the Lord. ஆண்டுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும்னு ஆண்டு விரும்புகிறார். இந்த சத்தத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர் நோக்கி எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏசாயா சொன்னது போல, இதோ அடியே நான் இருக்கிறேன் அப்பா, என்னை அனுப்பும், என்னை பயன்படுத்தும், என்னை உம்முடைய வேலைக்காய் பயன்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்றவங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஒருவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? இன்னைக்கு காலகட்டங்களிலே இந்த உலகத்திலே சபையை கொண்டுதான் சில காரியங்களை செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சபையை கொண்டு சமுதாயத்தை ரட்சிக்க விரும்புகிறார். உன்னையும் என்னையும் கொண்டு சமுதாயத்திலே மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். Are you ready to work with the Lord? Are you ready to do with God? Are you ready to be in the hand of the Lord? He is ready to use you. அவர் உங்களை பயன்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். Are you available in the sight of the Lord? Can you be noticed in the sight of the Lord? ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் இருக்கிறேன் அப்பா, இதோ அடியேன் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களா? சுயநலமான வாழ்க்கையில சகோதரா சகோதரி, சுயத்திற்காக வாழ்வதை ஓ சபையே நிறுத்திவிடு. என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் ஊழியம் நல்லா இருக்கணும். Beyond all those things, are you ready to do the God's will? ஆண்டவருடைய இதயத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் அதை செயல்படுத்த விரும்புகிறார். அவர் செயல்படுத்த விரும்புகிறார். அதுக்காக ஒரு மனிதனை ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? அவர் ஒருவராய் நின்று காரியங்களை சாதிக்க முடியும். ஆனா அவருடைய ஜீவ சுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால he just wanted to lift you up and he just wanted to use you for his kingdom and he just wanted to bring the gospel to the unknown people. சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன தேடி வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. முழு மனுக்குலமும் ஆண்டுடைய சித்தத்தை செய்வதற்கு தவறினாலும் அவருடைய வார்த்தை அவர் சொன்னபடியே நடக்கும்படி அது அப்படியே ஆகும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழியாது. அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் ஒழியாது. சபையை கொண்டு செய்வேன் சொன்ன அத்தனையும் அவர் நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். He just want to bring the revival through church, through you and me. உங்களை கொண்டும் என்னை கொண்டும் சபையை கொண்டும் ஒரு எழுப்புதலை தர ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். Are you ready to submit yourselves in the mighty hand of the Lord? ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? இன்றைக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் இதை நான் பேசுகிறேன். தொடர்ந்து இனி வரும் நாட்களிலே தொடர்ந்து இந்த சப்ஜெக்டின் கீழே தான் நம்ம எல்லாவற்றையும் தியானிக்க போகிறோம். யாரை நான் அனுப்புவேன்? Whom shall I send? There are lot of characters in the word of God. நிறைய தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இருதயத்திற்கு கேட்ட ஆண்டவர் பயன்படுத்தின நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள போல நம்ம மாற ட்ரை பண்ணுவோம், நம்ம மாறுவோம். நம்ம பயன்படுகிற பாத்திரமா இருக்கணும்னா ஆண்டோடைய இருதயத்தை புரிஞ்சு ஆண்டோடைய சித்தத்தை செய்கிறவங்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துவாரே தவிர சுயநலமாய் வாழ்கிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவதே இல்லை. அவர்களை குறித்து ஆண்டவர் பிரியமாய் இருப்பதும் இல்லை. உங்கள் பேரிலும் என் பேரிலும் ஆண்டவர் பிரியமாய் இருக்க வேண்டுமானால் லெட்ஸ் டூ ஹிஸ் வில். ஆண்டவரே, நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் பிசாசுகளை துரத்தினேன் அப்படின்னெல்லாம் சொன்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Are you ready to work with the Lord? Are you ready to do God's will?
ஆண்டவருக்காக செயல்பட ஆயத்தமாக இருக்கீங்களா? அவனுடைய இருதயத்தை புரிஞ்சு ஆண்டவர் விரும்புகிற மாதிரி முழுமையாக எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்ஸும் இல்லாமல் அப்படியே as we are நம்ம இருக்கிறது போலவே ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிச்சா ரெடி டு யூஸ் us. நம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்களுடைய நல்ல தெய்வமே, எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கும் பரலோகத்திலிருந்து யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற உம்முடைய சத்தம் எங்களுக்கு நேராய் தொனித்திருக்கிறது. ஏசாயாவை போல அடியேன் இருக்கிறேன்பா, என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற ஒருவராய் என்னை மாற்றும். நான் உமக்காய் பயன்பட விரும்புகிறேன், உங்க ராஜ்யத்திற்காய் பயன்பட விரும்புகிறேன். நீங்க இந்த உலகத்துல என்னத்தெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீரோ அதை நான் செயல்படுத்த உங்களோடு கூட ஒத்துழைக்கிறேன் ஆண்டவரே. என்னை சமர்ப்பிக்கிறேன். என்னை நீங்க நம்புறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் நாம் நம்மை சமர்ப்பிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கலாம். ஹல்லேலூயா. விழுந்தவன் எழும்புவதில்லையோ, வழி தப்பினவன் திரும்புவதில்லையோ. விழுந்தவன் எழும்புவதில்லையோ, வழி தப்பினவன் திரும்புவதில்லையோ. நீயோ திரும்ப மாட்டேன் என்கிறார், என் இயேசுவோ உன் பின்னே வருகிறார். நீயோ திரும்ப மாட்டேன் என்கிறார், என் இயேசுவோ உன் பின்னே வருகிறார். எழுந்து வா திரும்பி வா, நீ எழுந்து வா திரும்பி வா, இன்றே திரும்பி வா, நீ இன்றே திரும்பி வா, நீ இன்றே திரும்பி வா.